ஹாலிக்ஸ் வழங்கும் இறையவையின் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சௌமியா அவர்களே. என்ன ஆச்சு இப்படி அதுவா நான் புக்கை திருப்பி எனக்கு அந்த ஆக்ஷன் அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஈஸியா வந்துட்டே இருக்கு. அப்புறம் வேற என்னென்னலாம் வந்து நீங்க அடுத்தடுத்து விட்டு போட போறீங்க? அதாவது வந்து நான் புக் படிக்கிறவன், எனக்கு புக்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸான விஷயம். வீட்டில் ஒரு லைப்ரரியே வச்சிருக்கேன், ஹால் கிச்சன் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. கரெக்ட், இங்க இருக்கிற எல்லா புத்தகமும் வந்து கரைச்சி குடிச்சிருக்கிறாப்ல வரும்னு அப்படி நான் படிச்சு முடிச்சு அடுக்கி வைக்கிறப்போ கீழே சிந்தனை சில புத்தகங்களை எடுத்துட்டு வந்து இங்க அடுக்கி வச்சிருக்கீங்க. இங்க வந்து ஷோக்காக வச்சிருக்கீங்க. இதுல நான் கடைசியா சொன்ன ஷோக்காக வச்சிருக்கீங்க மட்டும்தான் வந்து சரி போல. இருந்தாலும் வந்து நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்களே புத்தகங்களை பத்தி, இன்னைக்கு என்ன திடீர்னு மாற்றம் ஏதாவது வந்து பாருங்க. நான் படிக்கிறேனோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி, பட் புக் அப்படிங்கிறது ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம். அது வந்து ஒரு தனியா இருக்க மனிதனுக்கு அதோட மகத்துவம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆக்டர் ஒருத்தர் வந்து சிறைச்சாலையில இருந்து வெளில வந்தார், நன்னடத்தைக்காரமா வெளில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் கூட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய துணையா இருந்தது, ஒரு ஃப்ரெண்டா இருந்தது புக் அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ என்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலையில ஒரு புக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ருசிச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து அவங்க அடிக்ட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னதுக்கு கான்ட்ரவர்சியா வந்து இல்ல வந்து ஒரு முரண்பாட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய எழுத்தாளர், அதாவது கொஞ்சம் வந்து அந்த ஆங்கிலேயர்கள் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கி அவர் வந்து சிறையில போட்டுட்டாங்க. அப்படி ஆமா, சிறையில போட்டுட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, சிறை வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புக்கெல்லாம் வந்து கூட எழுதியிருக்காரு. மதிலுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வந்து மலையாளத்தை வந்து மூவியா கூட எடுத்தாங்க. நைஸ். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சினிமாஸ்லாம் வந்துட்டு இருக்கு, நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடைக்கிற சினிமாலாம் இருக்குன்னா அதோட பேஸ் வந்து ஏதோ ஒரு புக்கா தான் இருக்கு. அப்படி ஒரு புக்ல இருந்து எடுக்கக்கூடிய கதைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் அண்ட் லாரல்ஸ்லாம் கூட வில் பண்றதை பார்க்கலாம். ஸோ எனக்குமே வந்து நம்மளோட லைஃப்க்கு புக் அப்படிங்கிற ஒரு நல்ல பேசிக்கா இருந்தா வாழ்க்கை எப்பவுமே வந்து சும்மா சூப்பராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இவ்வளோ நாங்க ஃபீல் பண்ணும்போதே உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். எனக்கு வேர்ல்ட் புக் டே அப்படிங்கிறதால அதை பத்தி பேசுறதுக்காக ஆமா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க இல்லையா வரும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு புக் அப்படிங்கிறத நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஆராயணும். பட் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? நவீன் பாலாஜி சாருக்கு தான் தெரியும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, ஆறாத புண்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு, கைகளில் புண்ணு, தலையில் புண்கள், மிக அதிகமாக பாதிப்பது காலில் தான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயினால் வரக்கூடிய புண்கள், சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய புண்கள், இந்த கால் ஆணிகளால் ஏற்படக்கூடிய புண்கள். சில பேர்த்துக்கு என்ன நடக்குன்னா அடிபட்டுரும், ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கும், அதனால் ஏற்படக்கூடிய புண்கள். இதையெல்லாம் என்ன மருந்து மாத்திரைகள் போட்டாலுமே ஆற்ற முடியல. கடைசியில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கால்களை, அது குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கால்களை வெட்டி எடுக்கக்கூடிய, விரல் இருந்துச்சுன்னா அந்த விரலோடு வெட்டி எடுத்துட்டு நாம் சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில நபர்களுக்கு கால் பாதங்கள், ஏன் முழங்காலுக்கு கீழே வரைக்குமே அந்த புண்கள் பரவி மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியும். நிறைய பேர் கஷ்டப்படுறதை பார்க்கலாம். ஒரு சாதாரண சின்ன புண்ணாக இருக்கும், அது ஆறலை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 வருடங்கள்லாம் புண்கள் ஆறாமல் இருக்காங்க. ஸோ இந்த புண்கள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் என்னென்னா, அது எப்படிப்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதி இல்லை எப்படிப்பட்ட பாதிப்பாக இருந்தாலுமே அடிப்படையாக ஏன் புண்கள் ஏற்படுதுன்னா, இரத்த ஓட்டம் யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு அங்கே புண்கள் ஆறாத நிலை ஏற்படும். புண்களை ஆற்ற வேண்டும் என்றால் இரத்த ஓட்டம் அதிக அளவில் இருக்கணும். அங்கே நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி புண்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கால் அப்படியே கருப்பாயிரும். எந்த இடத்துல கருப்பாக ஒரு இடம் மாறுகிறதோ அந்த இடத்துல இரத்த ஓட்டம் இல்லை என்று பொருள். நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா முகம் வந்து அப்படியே கருப்படிஞ்சு போயிருக்கும். என்ன தான் க்ரீம் போட்டாலுமே அந்த முகம் வந்து தெளிவாக மாறாது. ஏன்னா அதிகமான சளி, அதிகமான பாதிப்புகள் இருக்கும்போது இரத்த ஓட்டம் முகத்தில் வராமல் இருக்கும்பொழுது அந்த கருப்பாக மாறும். ஸோ அப்போ என்னென்னா, இரத்த ஓட்டம் என்பது மிக 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 அவசியமான ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஆறாத புண்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த கால் பகுதிகள், குறிப்பாக கெண்டைக்கால் பகுதி இருக்கு இல்லைங்களா, கெண்டைக்கால் பகுதிகளை தினந்தோறும் மசாஜ் செஞ்சு விடணும். முதல்ல இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் காஃப் மசில் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தினந்தோறும் நன்றாக மசாஜ் செய்து விட வேண்டும். இது முதல் பாயிண்ட்.
இரண்டாவதாக இந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் வீட்டில் வந்து இந்த பட்டை சொல்லுவோம், இந்த மட்டன் சிக்கன்லாம் செய்யும் பொழுது பட்டை போடுவோம், லவங்க பட்டை அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பட்டை போடுவோம். அந்த பட்டையை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு தண்ணி இருக்குது இல்லைங்களா, நல்ல தண்ணி வந்து ஒரு 150 மில்லி இல்லாட்டினா 200 மில்லி தண்ணியை விட்டுட்டு, தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 50 மில்லியாக ஆக்கி காலை மாலை 2 வேளையும் கண்டிப்பாக நீங்கள் குடித்து வர வேண்டும். இது உங்களது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஆவாரம் பூவுடைய இலை எடுத்துக்கங்க, கொஞ்சம் சுண்ணாம்பு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது இந்த கல் சுண்ணாம்பு, கிராமங்களில் கிடைக்கக்கூடிய கற்களில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு, கிழிஞ்சல் சுண்ணாம்பு கூட வேண்டாம். சப்போஸ் அந்த கல் சுண்ணாம்பு கிடைக்கலன்னா கிழிஞ்சல் சுண்ணாம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய்ங்கிறது ஒரிஜினல் எண்ணெயாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் வந்து சுத்தப்படுத்திய ரீஃபைண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த விளக்கெண்ணெய் எடுத்துட்டு நல்லா வந்து மைய குழப்பிட்டு அதை அந்த புண்களின் மீது தேய்க்கும் பொழுது நல்லதொரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஆவாரம் பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டையை தேங்காய் எண்ணெய் வந்து சுத்திகரிப்பு இல்லாத தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அதை மைய அரைச்சிட்டு அதை அந்த ஆறாத புண்கள் மீது தடவும் பொழுதும் நல்ல பலன் கிடைக்கும். வேப்ப இலை, புளிய மரத்து இலை, கொஞ்சம் மஞ்சள், தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புண்கள் மீது தடவினாலும் நல்லதொரு பலன் கிடைக்கும். பூவரச மரத்தினுடைய பட்டை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் கலந்து அதை நீங்கள் தடவினாலும் புண்கள், ஆறாத புண்கள் ஆறும். நல்ல முற்றிய புளிய மரத்தினுடைய பட்டை எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் கலந்து, தேங்காய் எண்ணெயே சுத்திகரிப்பு இல்லாத எண்ணெயாக இருக்கணும், நல்ல எண்ணெயாக இருக்கணும், அதை நீங்கள் தடவும் பொழுது நல்லதொரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் ஒரு 100 மில்லி அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரணும். தேங்காய் பால் புண்களை ஆற்றக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம தேங்காய் பாலுக்கு. கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன குறிப்புகளை செய்து பாருங்கள். ஆறாத புண்களிலிருந்து கண்டிப்பாக முற்றிலுமாக இல்லாவிட்டனாலும் உங்களால் அதாவது நம்ம சுகமளிக்கக்கூடிய வகையில் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கொடுக்கும். நாளை நாம் ஆஸ்துமா வியாதிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நவீன் பாலாஜி அவர்களே, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல சூப்பராக சொல்லிட்டு போயிட்டாரு. இதையும் தொடர்ந்து நிறைய நம்மளோட ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கடந்து தான் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களுக்குலாம் போக போகிறோம். ஸோ ஹெல்த்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அதுக்காக கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஒரு குட்டி பிரேக் தான் இது. ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காலை வேளையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சௌமியா மற்றும் வருண். ஸோ ஹெல்த்தியரான விஷயங்களை கடந்து போனோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து ரொம்ப ப்ரையரான விஷயம் தான் அந்த முத்திரைகள். ஸோ முத்திரைகள் வந்து ஒரு சின்ன சின்ன முத்திரைகள் கூட வந்து எப்படி ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை வந்து எடுத்துட்டு வருது நம்மளுடைய உடம்புல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த முத்திரைகள்லாம் வந்து பயிற்சி பெற்றது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் மெடிசனை நீங்கள் சரியான ஒரு முறையில் ரெகுலரான பேசிஸில் எடுக்கும் போது தான் உங்களுக்குள்ளே போயிட்டு ரியாக்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருக்கப்போ இயற்கை மருத்துவத்தோட ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும், பட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அரசன் அப்புறம் வந்து கடவுள் ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்க மாதிரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் வந்து இயற்கை வைத்தியமோ. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சில மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 months நீங்கள் எடுத்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இருந்து ரிசல்ட் தெரியும்னு சொல்லுவாங்க. மெடிசன்ஸ் ஒரு கெமிக்கல் சார்ந்த விஷயங்களே அப்படின்னா இயற்கை சார்ந்து நீங்கள் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் ஒரு நல்ல வகையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறப்போ வருஷ கணக்கில் அதெல்லாம் பண்ணாதான் அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு. சூப்பர். ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு முத்திரை கற்றுக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆழ்ந்த தூக்கத்தின் போது கனவுகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கனவுகள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தூங்கினாலும் வந்து தூங்காத மாதிரியே இருக்கும், முழுமையான பலன் கிடைக்காது. தூக்கத்தினால் நம்ம உடம்பு வந்து புத்துணர்வு பெற வேண்டும், அதற்கு பதிலாக வந்து சோர்வு உருவாகும். எனவே இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த முதிரைகளை பயன்படுத்த வேண்டும். 3 முதிரைகள் இருக்குது இதுக்காக. முதல் முதிரை வந்து பார்த்திங்கன்னா வாகா முதிரைன்னு ஒரு முதிரை, 2வது யதீத முதிரை, 3வது வஜ்ரபத்ம முதிரை. எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வாகா முதிரை அப்படின்னா இது 2 கைகளிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதல் வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் தொட்டு இந்த மாதிரி ஞான முதிரை செய்கிறோம். இடது கையில் பார்த்திங்கன்னா சுண்டு விரல் நுனியை தொட்டுட்டு இந்த மாதிரி
நம்ம வருண முதிரை செய்யணும். இந்த 2 முதிரையும் சேர்ந்தது வந்து வாகா முதிரை. வலது கையில் இந்த மாதிரியும் இடது கையில் இந்த மாதிரியும் இருந்துச்சுன்னா இது வந்து வாகா முதிரை. இது முதல் முதிரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது முதிரை வந்து யதீத முதிரை. இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எப்படின்னா உங்களுடைய 3 விரல்களை, அதாவது ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் 3ஐயும் மடித்து உள்ளங்கையில் தொடுங்க. சுண்டு விரல் வந்து ஒன்றோடு ஒன்று தொட்டுக்குங்க. இந்த பெருவிரல் 2ஐயும் பார்த்திங்கன்னா இப்படி பக்கவாட்டில் தொட்டிருக்கணும் இந்த மாதிரி. இப்போ ஆள்காட்டி விரலினுடைய அந்த முட்டி மட்டும் தொட்டிருக்கணும், மற்றதெல்லாம் தொட வேண்டாம். இந்த மாதிரி வச்சுருக்கணும். பார்த்தா இப்படி தெரியும், இந்த முத்திரை இந்த மாதிரி தெரியும். இது யதீத முத்திரை. 3வது முத்திரை வந்து வஜ்ரபத்ம முத்திரை. இது ரொம்ப எளிமையான முத்திரை. உங்களுடைய உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு விரல்களை வந்து இப்படி ஒன்றோடு ஒன்று கோர்த்துக்குங்க. கோர்த்துட்டு பெருவிரல் 2ஐயும் வந்து இப்படி வெளிப்பக்கமாக நல்லா நீட்டி மடியில் இப்படி வச்சுட்டிங்கன்னா இது வஜ்ரபத்ம முத்திரை. இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். இந்த 3வது முதிரை செஞ்சுட்டு நீங்கள் படுக்கும்போதே தூக்கம் வந்து உங்கள் கண்ணை சுழட்டிடும். அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும், கனவு இல்லாத தூக்கம் கிடைக்கும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். முதல்ல வாகா முதிரை, உங்களுடைய வலது கையில் இந்த மாதிரி, இடது கையில் இந்த மாதிரி இருக்கணும். 2வது முதிரை வந்து யதீத முதிரை, இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி. 3வது முதிரை வந்து வஜ்ரபத்ம முதிரை. சும்மா நீங்கள் இந்த மாதிரி விரல்களை கோர்த்துக்கணும். உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்கணும், பெருவிரல் 2ம் வெளிப்புறமாக இருக்கணும், மடியில் இப்படி வச்சுக்கணும். இந்த முதிரை 3வது முதிரையாக செய்ய வேண்டும். பொதுவாக அந்த மாதிரி தூக்கத்தில் கனவு வருது அப்படின்னா நம்ம வந்து கால்களை மடக்கி தூங்குனா கனவு வரும், கால்களை நீட்டி தூங்குனா கனவு நின்று போயிடும். இது ஒரு சூத்திரமாக நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். இரவு படுக்கும்போது பார்த்திங்கன்னா சூடான பசும்பால் வந்து நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் வந்து சர்க்கரை இல்லாமலும் மற்றவர்கள் சர்க்கரை கலந்தும் அந்த பசும்பால் வந்து ஒரு 50 ml வந்து வெதுவெதுப்பான சூட்டில் படுக்கும்போது குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி தூங்கினா தான் நமக்கு அடுத்த நாள் வந்து வேலைகள் எல்லாமே சுபமாக இருக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது. புத்துணர்வோடு இருக்க வேண்டும். நம்ம எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் தேவை. நல்லா தூங்குங்க, நலமாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஏன் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி முறைகள்லாம் சார்ந்து போய் நிறைய கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தோடு போய் சில இடங்கள்லாம் சேர்றாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து போக மாட்றாங்க, உடனே ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. இது வந்து எல்லா விஷயத்துலையும் நடக்குது. நம்ம ஒரு ஹைடெக் ஜிம் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உழைச்சிட்டு வந்து நிறைய குறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோட தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எஃபர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுக்கணும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் அதோட பலன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து நம்மளால் அளவிட முடியாத அளவுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதனால தான் வந்து இந்த புக் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எவ்வளோ தான் ரெக்கமெண்ட் பண்ணாலும் என்னைக்கா ஒரு சூழ்நிலையில் தாங்களே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஹேபிட் அவங்க கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு போதை பழக்கம் மாதிரி அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து டேர்ம் பண்ணியிருக்காங்க ஒரு புத்தகம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு புத்தகங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் என்று. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட நீங்கள் லைப்ரரி டேல பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நூலகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து சொல்லும் பொழுது முதல்ல இந்த புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் தான் பார்த்தீங்கன்னா வந்து பேரலா முக்கியத்துவம் அடைய வேணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தோணுது இல்லை? நிச்சயமா நம்ம கிட்ட புக் இருக்கு அப்படிங்கிறதோட வந்து புக்குகளுக்கு நடுவிலே இருக்கவர் தான் நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து புக்கை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறாரு. பிரபாகரன் சார் வந்து கரீஸ் அண்ட் லைப்ரரியன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நீங்கள் வந்து லைப்ரரியன் அப்படின்னு டக்குன்னு எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா நிறைய புத்தகம் இருக்கும். உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் டக்குன்னு எடுத்து படிக்க முடியும் தானே? அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தானே சார் இருக்கும்? கண்டிப்பாக. ஆனால் அது என்ன மாற்றம் ஏற்படுது சார் உங்களோட லைஃப்பில்? அப்படி இருக்கிறப்போ ஒரு வாய்ப்பு எப்போவுமே இருக்குது ஒரு நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு போர்ட்டல் ஆஃப் லைஃப்குள்ளே போகிறதுக்கு, நம்மளோட மைண்டை மாற்றிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிறப்போ அது எப்படி ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான், எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஆனால் என்னென்னா எல்லாருக்கும் அந்த மாதிரியான சூழல் கிடைக்காது. அதனால் வாசிக்கக்கூடிய பழக்கம் என்பது ரொம்ப வெரி ஏர்லி ஸ்டேஜில் தான் அது தொடங்கணும். அப்படி தொடங்கும்போது தான் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும். அது லைப்ரரியனுக்கு குறிப்பாக வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி, கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மிகப்பெரிய வாய்ப்பு. நிறைய வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக அரிய புத்தகங்கள் அதில் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் படிக்கிறக்கூடிய சூழல் ரொம்ப அதிகம். அதை பயன்படுத்தக்கூடிய நூலகர் தான் அதில் வெற்றி அடைவார். ஏன்னா எல்லா நூலகரும் அந்த படிக்கக்கூடிய பழக்கம் இருக்காது. படிச்சிருப்பாங்களோடைய நூல்கள் எடுத்து கொடுப்பாங்களோடைய, தேடி எடுத்து கொடுப்பாங்களோடைய, ஆனால் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வராது. அது இருக்கவங்க தான் வெற்றியாளராக மாற முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போத்துலேருந்து வர ஆரம்பிச்சது சார்? எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்ன்றது பள்ளி காலத்திலே வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலத்தில் எங்கள் காலத்துலலாம் நீதி போதனை
பீரியடுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு 3/4 மணி நேரத்தை வந்து பயன்படுத்துகிறது வந்து ஆசிரியர்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டது வந்து நூல்கள் வாசிக்கணுன்ற அடிப்படையில். அந்த சூழலில் தான் எனக்கு அந்த படிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும். ஏன்னா பாடப்புத்தகம் தாண்டி வேறு நூல்களை படிக்கணுன்ற தோணுனதே அந்த வகுப்பு தான். அதுதான் எனக்கு படிக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி தந்தது. ஓகே. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறப்போ ஒரு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ லைப்ரரியனாக இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வத்தோடு வந்திருப்பாங்களா, இல்லை ஒரு லைப்ரரியன் ஆகணும் அப்படின்னாலே அவங்க ஒரு புத்தக ஆர்வலராக இருக்கணுமா, நிறைய புத்தகம் படிச்சிருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்பு தான் பிரதானமாக இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து ஆரம்ப காலத்திலே வந்து படிச்சுட்டு வரணுன்ற சூழல் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழல் வந்து எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில் திருப்பி கொண்டு போயிடும். எல்லாரும் படித்த வேலைக்கு போகிறாங்களான்றது கிடையாது. அதனால் நூலகருக்கு படிக்கக்கூடியவர் நூல்களை விரும்பி படிக்கக்கூடியவராக இருக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அவர் நிறைய படிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கலாம். ஓகே. அப்போ வந்து தினம் தினம் லைப்ரரிக்கு வந்து உட்காந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, ரெகுலர் ரீடர்ஸ், ஆர்டன்ட் ரீடர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த லைப்ரரியனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவங்களுக்கும் லைப்ரரியனுக்கும் என்ன ஒரு நாலேஜில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். ரெகுலராக வரக்கூடிய வாசகர் வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு வருவார், இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர் படிக்கணும்னு வருவார். ஆனால் இந்த நூலகர் வந்து அவருடைய நோக்கத்தை அறிந்து என்ன படிக்க விரும்புகிறாரோ அதை தேடி எடுத்து கொடுத்து அந்த நூலகத்தினுடைய முக்கிய நூலக வாசகராக மாற்றுறதோடு இல்லாமல் அவருடைய எதிர்காலத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு நிலையை எடுக்கக்கூடியவர் தான் நூலகர். அப்போ அவர் ஒன்று அவர் பொழுதுபோக்கு வரலாம் நூலகத்துக்கு, அது போக வந்து வேலைவாய்ப்பு நோக்கத்தில் வரலாம், படித்து நம்ம அறிவை வளர்த்து போட்டித் தேர்வு எழுதுறதுக்கான சூழலில் வரலாம். அப்போ நூலகர் வந்து தனக்கு வரக்கூடிய வாசகர்களை என்ன மாதிரியாக தொடர்ந்து வர வைக்கணுன்ற சூழலை அவர் ஏற்படுத்திக்கணும். அப்போ அவர் தான் வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும். ஸோ வாசித்தல் அப்படின்னு பேசும்போது புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரி, என்ன புத்தகம் கிடைக்குதோ அதை படிக்கிறோம் அப்படிங்கிறது சரியா, இல்லை தேர்ந்தெடுத்து இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது வந்து சரியான விஷயமா? இது வந்து ஒரு ஆரம்ப காலத்தில்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் படிக்க கொடுக்கலாம். இதுதான் பிகினிங் ஸ்டேஜ். நம்ம பொதுவாக சொல்லணும்னா கருவறையிலே படிக்கக்கூடிய சூழல் உருவாக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா பெண்கள் வந்து கருவுறும் போதே அந்த பழக்கத்தை ஏற்படுத்தும் போது குழந்தையும் அந்த மாதிரி சூழலுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த வாசிக்கும் பழக்கம் என்பது அப்போயே ஏற்படுத்தணுன்றதான். அப்போ குழந்தைக்கு வந்து குழந்தை இருக்கும்போது நம்ம படிக்கணும். அது விளையாடும்போது வந்து படிக்கக்கூடிய நம்ம படிக்கும்போது கூட வந்து இருந்து என்ன கதை சொல்லணும், குழந்தைகளுக்கான கதை சொல்லணும். அப்போ குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணுன்றது விரும்பும். அந்த கதை கேட்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிற குழந்தை அடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதுவாக ஏற்படுத்திக்கணும். அதுக்கு ஏற்படுத்திக்கூடிய வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும். நம்ம வந்து அம்புலி மாமா புத்தகம் கொடுக்கலாம், தெனாலிராமன் கதைகள் கொடுக்கலாம், படிக்கக்கூடிய எந்த சூழல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான புத்தகம். அப்போ பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்து நூல்களை கொடுக்கும்போது வாசிக்கும் தன்மையை அந்த குழந்தை தானாக ஏற்படுத்திக்கிறோம். அப்போ வந்து குழந்தைக்கான நூல்கள் எது, பெரியவங்களுக்கான நூல்கள் எது அப்படின்றத தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போது அதை நல்ல வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிற சிறந்த வெற்றியாளனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிச்சயமாக ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்கறத பற்றி நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி கேட்குறேன் சார். ஒரு புத்தகம் ஒரு அன்பளிப்பாக கொடுக்கப்படும் போது ஏன் ஒரு முக்கியமான ஒரு அன்பளிப்பாக மாறுது? அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு பொருட்கள், இல்லை விலையுயர்ந்த பொருட்களாக இருக்கட்டும், இல்லை பொழுதுபோக்கு அம்சம் உள்ள பொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களோட ஏன் புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்பெஷலாக இருக்குது? அது ஏன் வந்து மற்ற விஷயத்தோட மாற்றுறதுக்கு நிறையா வாய்ப்பு உள்ளதா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நானே கூட பல பேருக்கு புத்தகங்களை தான் அன்பளிப்பாக கொடுக்குறது உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நூல்கள் என்பது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ பொருட்களாக வழங்கும்போது ஒன்று சமையலறையில் பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா அலமாரியில் போய் அது நிற்கும். அந்த மாதிரி இதை காட்டிலும் நூல்கள் என்பது அவர் படிக்க ஆரம்பித்தார்னா அவர்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த நூல் கொடுத்தாரோ அந்த நூலை வாசிக்கும்போது ஒன்று வாசிப்பு பழக்கம் இல்லாதவர் வாசிக்க தொடங்கும்போது அடுத்த நூல்களை வாசிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அப்போ ஒரு புக் ரீடராக மாறிடுவார், சிறந்த சிந்தனையாளர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் படித்த விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துறதுக்கான சூழல் ஏற்படும்போது அடுத்தவங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவருடைய நட்பு வட்டாரம் என்பது ஒரு சிறந்த அறிஞர்கள் வட்டாரமாக தான் இருக்க முடியும். அந்த வகையில் வந்து நூல்களை அன்பளிப்பாக கொடுக்கும்போது மிகச்சிறந்த பணி அது. நம்ம வந்து பள்ளிகளில் வந்து இன்றைக்கு வந்து பாடத்திட்டம் தவிர வேறு எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் கிடையாது.
அப்போ இப்போ பெரிய பள்ளிகள் இப்போ அவங்க பள்ளிகளே நூலகத்தை ஏற்படுத்தி செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு சில பள்ளிகள் மட்டும்தான். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய பாடத்தை தவிர மற்ற பாடங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் போது அந்த குழந்தையின் மத்தியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். ஏன்னா பொது அறிவை நிறைய தேடிக்கிறோம், சுற்றுச்சூழலை நிறைய தெரிஞ்சுக்கிறோம், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை தெரிஞ்சுக்கிறோம், தானும் அந்த மாதிரி பயணிக்கணும்னு நினைக்கும். அப்படிங்கும்போது தன்னுடைய மனது மிகப்பெரிய அளவில் விசாலமான ஒரு பார்வையை நோக்கி செல்லும். சுதந்திரமான மனிதனாக, குறிப்பாக வந்து சிந்தனையாளனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஒவ்வொரு நூல்களையும் படிக்கும்போது தான் அதில் தெரியும். அதனால் குழந்தைகளுக்கு வந்து பாடப்புத்தகம் தவிர மற்ற நூல்களை படிக்கிறதுக்கான சூழலை நாம் தான் ஏற்படுத்தி தரணும். அதோடு வந்து இன்றைக்கு கூடிய கல்வி முறை, நம்ம பாடத்திட்டத்தில் வந்து மனப்பாடம் செய்து கொண்டு 100க்கு 100 வாங்கணுன்ற ஒரு சூழலில் எல்லா பெற்றோர்களுமே நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து குறைந்த மதிப்பெண் பெற்று சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்களா அவங்க இன்றைக்கு அரசியல்லையும் சரி அரசு துறையிலையும் சரி பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க சாதாரண மதிப்பெண் எடுத்தவங்க தான். எப்போவுமே நம்ம செஞ்ச அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயங்கள்லாம் நம்மளோட வீட்டோட ஃப்ரண்ட் ரூம்லேயே வச்சுருக்கோம், அந்த லிவிங் ரூம்லேயே வச்சுருப்பாங்கிறதுலாம் வந்து எல்லாரோட வழக்கமாக இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட்ஸை வரவங்களாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்மளாம் வந்து ஆசைப்படுவோம். அது வந்து கப்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருக்க மாதிரி மெடல்ஸாக இருக்கலாம், இல்லை யானையோட தந்தமாக இருக்கலாம், இல்லை வந்து பழைய ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை சில வாள்களாக இருக்கலாம், இல்லை அழகான ஆன்டிக் பொருட்களாக இருக்கலாம். ஆனால் சில பேரோட வீட்டில் அந்த பெருமை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன லைப்ரரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த புத்தகம் அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு மெயின் உறுப்பினர், அவர் வந்து அந்த வாசிக்கிற பழக்கத்தை வச்சுருந்தா எப்படி அந்த ஃபேமிலியை அது மாற்றும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். அது இன்றைக்கு வந்து வீடு கட்டும்போதோ இல்லை வீடு வாங்கும்போதோ நம்ம வந்து படுக்கறை இருக்கா, சமையல் இருக்கா, ஹால் இருக்கா, இந்த மாதிரி பார்த்து தான் கட்டுறோம், வாங்குகிறோம். ஆனால் வந்து ஒரு நல்ல வாசிப்பாளன் நிச்சயமாக அவனுக்கு தன்னுடைய படிப்பதற்கான ஒரு அறையை ஏற்படுத்தி கொள்வான். குறிப்பாக அவனுடைய நூல்களை வைப்பதற்கும் தன்னுடைய வாசிப்புத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் தன்னுடைய திறமைகளை வளர்த்தெடுப்பதற்குமான ஒரு அறை கண்டிப்பாக இருக்கும். அது இருந்தாலே வந்து அந்த வீடும் அவருடைய குடும்பமும் அந்த குழந்தைகளும் மிக சிறப்பானவர்களாக இருப்பார்கள் என்பது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் வீடுதோறும் குறைந்தது அவங்களுக்கு வாய்ப்புள்ள ஒரு புத்தகங்களை வாங்கி வைக்கணும். குறைந்தபட்சம் வந்து நாளிதழ்களை வாசிக்கும் பழக்கம், நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்களை ஆரம்பத்தில் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொள்ளும். அதனால் வீடு வந்து அறை, நூலக அறை என்பது அவசியம் என்பதை நான் கட்டாயமாக சொல்லுவேன். வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்து படின்னு கூட சொல்ல வேணாம், நீங்கள் ஒரு லைப்ரரி செட் பண்ணி வச்சுருந்தாலே போதும், அந்த குழந்தைங்களே வந்து அது என்ன எனக்கு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இப்போது ஒரு புத்தகம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு 3 புத்தகங்கள் எதுன்னு சொல்லுங்கள் சார். குழந்தைகள் வாசிக்கிற தன்மையை ஏற்படுத்துறதுக்கு நிறைய நூல்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிஷா நடராஜனை நம்ம மறந்துட முடியாது. குழந்தைகள்னாலே எனக்கு முதல்ல தோன்றவர் அவர் தான். சமீபத்தில் கூட மாங்காய் மடையன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்கிறார். குழந்தைகள் ரொம்ப அருமையாக வாசித்து பழகலாம். இதில் வந்து என்ன இருக்குன்னா, இன்றைக்கு கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் குழந்தைகள் வந்து எளிமையாக, அது வந்து ஒரு குழந்தை வந்து ஆசிரியருக்கோ பெற்றோருக்கோ எழுதக்கூடிய ஒரு கடிதமாக அந்த ஒவ்வொரு கதையும் கொண்டு போயிருப்பார். செல்ஃபோன்னா என்ன, இல்லை என்னென்ன பாகங்கள் இருக்குது, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், மெழுகுவத்தி எப்படி எரியுது, அது எப்படியெல்லாம் அதை பயன்படுத்துகிறோம், எப்படியெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றதில் இது மாதிரி சின்ன சின்ன கதை கடிதம் வடிவ வாயிலாக அவர் அந்த புத்தகத்தை மிக அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார். குழந்தைகள் இதை வாசிக்கும்போது நவீன கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நூலில் இருக்குது. அதனால் இந்த புத்தகம் என்பது மிக அவசியமானது. அதே மாதிரி பேராசிரியர் மாடசாமி எனக்குரிய இடம் எங்கேன்னு சொல்லி ஒரு நூல், மிக அற்புதமான ஒரு நூல். ஒரு வகுப்பறையில் குழந்தை, அந்த மாணவனும் ஆசிரியரும் இருக்கக்கூடிய சூழல். நிச்சயமாக ஆசிரியர்கள் அவசியமாக அதை படிக்கணும். அப்படின்னா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வகுப்பறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம், பள்ளிகளில் நிறைய வன்முறைகள் நடக்குது. ஆனால் அதை படித்தவங்க நிச்சயமாக அந்த மாணவர்களை ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு அந்த ஆசிரியர்கள் இருப்பாங்கன்றதை நம்ம சொல்ல முடியும். அது மாதிரியான குட்டி குட்டி கதைகளில் அந்த இதை கொண்டு வந்திருப்பார் பேராசிரியர் மாடசாமி. அதையும் அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா 7 தலைமுறைகள்னு சமீபத்தில் அந்த வெளியீடு. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து அங்கே இருந்தக்கூடிய கருப்பின மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளில் வந்து மிக கஷ்டமான சூழல், வறுமை. அப்போ வந்து அங்கேருந்து வந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்க மக்கள்
அடிமையாக வந்து கடத்தி கொண்டு போகிறாங்க. கப்பலில் வந்து மிக கொடுமைகளை சந்தித்து நாடு கடத்தி அங்கே கொண்டு போய் பண்ணுறாங்க. அவங்களுடைய அங்கே அமெரிக்காவில் போய் இருந்த போதும் பல்வேறு விஷயங்களை சேர்ந்து அவங்க வந்து கருப்பர்கள் வந்து எந்த விதமான சலுகைகள் கிடையாது. குறிப்பாக வந்து படிக்கக்கூடாது, அவங்க இருக்க பகுதிகளில் இன்னொருத்தரோட பேசக்கூடாது, இது மாதிரி கடுமையான கட்டுப்பாடுகள். இந்த 7 தலைமுறைகள் ஏன் வந்ததுன்னா, ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நாவலுடைய தமிழ் வடிவம் அது. 7 தலைமுறைகளாக வந்து அவங்க பெற்றோர்கள் சந்தித்த அடக்குமுறைகள், காட்டுமுறைத்தனமான விஷயங்கள் எல்லாம் வந்து அலெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பதிவு பண்ண 7வது தலைமுறையை சேர்ந்த அவரை வந்து பதிவு பண்ணுறார். தன்னுடைய முன்னோர்கள் 6 தலைமுறைக்கு முன் இருந்த அவங்க பெற்றோர்கள்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் சந்தித்தாங்க அப்படின்ற இவருக்கு முன்னாடி இருந்த பெற்றோர், அவருக்கு முன்னாடி இருந்த பெற்றோர்கள் கதை வடிவில் அவங்க குழந்தைகளுக்கு சொல்ல இவருக்கு 7வது தலைமுறை வரும்போது இவர் அதை பதிவு பண்ணணும்னு செஞ்சு அந்த 7 தலைமுறையினரும் பெற்ற அனுபவங்கள், அதை கடுமையாக சந்தித்த அந்த அடிமைத்தன முறைகளை எல்லாம் அவர் பதிவு பண்ணுறார். அது ஒரு அற்புதமான விஷயம். அதெல்லாம் இன்னும் படிக்கும்போது ஒரு கண்கலங்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. இதை வந்து குழந்தைகள் படிக்கும்போது முன்னோர்கள் எப்படியெல்லாம் வந்து விஷயங்கள் வரலாற்று ரீதியாக பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்றதை படிச்சுக்க முடியும். இன்றைக்கு இருக்க சூழலை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த விஷயங்களையும் எதிர்கால விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூல்கள்லாம் படிக்கும்போது நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த 3 நூல்கள் மிகவும் அற்புதமான நூல். எல்லாரும் எல்லா குழந்தைகளும் அவசியம் படிக்கணும். ஸோ புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் அதுலேயுமே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. யூஆர் ரீடிங் அ புக், ஐம் யூசிங் ஆப்யா, ஒரு டேப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப் வந்திருக்கு, அதில் வந்து நான் புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது ஒன்று படிங்கப்பா அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பட் புக் அப்படிங்கிற விஷயம் எனக்குமே அழியாதுன்னு தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்க புக்கை பற்றி கேட்கறதுக்கு ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய். வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வேர்ல்ட் புக் டேயில் புக்கை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள நிறைய ஆங்கிள்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்பேஸில் எல்லாருமே சொல்கிறாங்க அட்லீஸ்ட் 5 டைமென்ஷன் ஏதாவது இருக்கான், ஆனால் நம்ம வந்து 3 டைமென்ஷன்ஸ்குள்ளேயே வந்து மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல வழி அப்படின்னா புக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட லைப்ரரியன் பிரபாகரன் சார் இருக்காரு, அவர்கிட்ட நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்கலாம். இப்போது இந்த மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்க ஓமைகளோட கம்பேர் பண்ணி இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை இளைஞர்களுக்காக இருக்கட்டும் தமிழில் பற்றி ஆர்வம் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹிஸ்டரியை பற்றி நிறைய விஷயங்கள் புதுசாக சொல்கிற மாதிரி என்னென்ன நூல்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அது மாதிரி நூல்கள் நிறையா வருதா? நிறைய வரலாற்று நூல்கள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதில் நீங்கள் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரல் மார்க்ஸில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி எல்லாரை பற்றியும் நிறைய நூல்கள் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு நூல்கள் என்பது ரொம்ப கம்மி. ஆனால் அந்த மாதிரி எழுத்தாளர்கள் இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கி அறிஞர் அண்ணாவெல்லாம் நூலகத்தை இன்றைக்கி கன்னிமரா லைப்ரரியில் அவர் படாத கால்கள் கிடையாது, அவர் படாத நூல்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு நூலகத்தை பயன்படுத்தின விளைவு இன்றைக்கு ஒரு பெரிய அறிஞராக வரக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் நூலகத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வாழ்க்கையில் மிகச்சிறந்தவர்களாக வந்திருக்கிறாங்கிறத ஒரு மறக்க முடியாமல் சொல்லலாம். அதே மாதிரி இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசு அதிகாரிகள், இறையன்பு ஆகட்டும், இது மாதிரி பல நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து வாசிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொண்டதும் நூலகத்தை பயன்படுத்தி கொண்டதும் குறிப்பாக வந்து பல அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்ததன் விளைவு தான் இன்றைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள். இன்னும் நிறைய நூல்கள் வரணும். இது மாதிரி வரலாற்று நூலை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் மிக குறைவு. குறிப்பாக சொல்லப்போனால் எஸ் ராமகிருஷ்ணன் போன்ற எழுத்தாளர்கள் அதை எழுதுகிறாங்க, ஜெயமோகன் போன்ற எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க. எஸ் ராமகிருஷ்ணன்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இப்போ சமீபத்தில் அவருடைய செக்காவுன்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தேன். இவர் வந்து ஒரு ரஷ்ய எழுத்தாளர். இன்றைக்கு மிகப்பெரிய இலக்கியங்களோட ஆளுமை வந்து இந்தியாவில் இருக்குன்னா அதுக்கு காரணமே ரஷ்ய படைப்புகள் தான். அந்த படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் வந்ததன் விளைவு தான் இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய இலக்கியவாதிகள் நிறைய உருவானதுக்கு காரணம். அந்த அடிப்படையில் அந்த நூல் வெளியிட்ட விழாவுக்கு போயிருந்தேன், செக்காவுன்ற நூல். அந்த நூலை அவர் நூலை பற்றி பேசினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே நம்ம அந்த ரஷ்யாவுக்கு போய் அந்த மக்களோடு வாழ்ந்த ஒரு அனுபவம் தான் அந்த நூலை பற்றி அவர் பேசும்போது கிடைச்சிது. அப்புறம் நூலை வாங்கி படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என் நூலில் ஏற்படுதுன்னு தான் சொல்லலாம். அதனால் வரலாறுகள் என்பது மிகவும் அற்புதமான விஷயம். ஓகே,
இன்னொருத்தருடைய ஒரு தாட்ஸை வந்து நம்ம படிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்குள்ளே வந்து இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மூலம் தான் புதிய சிந்தனைகள் வந்து பிறக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். ஸோ வாசித்தல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த ஒரு ஜென்ரேஷனில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து தொடக்கத்துலேருந்தே பள்ளிகள்ல இருந்தே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது குறைந்திருக்குன்னு தான் சொல்லலாம் நம்ம. அது குழந்தைகள் மத்தியில் வாசிப்புத்தன்மை என்பது அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியெல்லாம் பார்க்கும்போது விற்பனை என்பது வருடம் கூடிக்கொண்டே தான் இருக்குது. இப்போ கூட மழை காலத்தில் நடந்து போயிருமோ அப்படின்ற ஒரு புத்தக கண்காட்சியை வேறொரு முயற்சியில் செஞ்சு நடத்தியும் கட்டினாங்க. அது ஒரு அற்புதமான விஷயம். அதுலேயும் நூல்களுடைய விற்பனை என்பது அதிகமாக தான் இருந்தது. அதனால் வாசிப்புத்தன்மை என்பது குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இன்றைக்கு கூடிய விஞ்ஞான வளர்ச்சி. ஆனால் அதையும் தாண்டி வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு குழந்தைக்கு வந்து தேடல் வேணும், எல்லாருக்குமே தேடல் வேணும். அது குறிப்பாக வந்து கல்வி கற்கக்கூடிய குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய தேடல் வேணும். ஏன்னா ஒரு விஷயத்தை பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி அவங்க வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னா அந்த நூலை எடுத்து வேற ஒரு வகையில் அவங்க அறிஞ்சிக்கிட்டால் தான் பரந்துபட்ட அளவில் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஆராய்ச்சி மாணவனுக்குரிய தகுதிகளை வளர்த்துக்கொள்ளணும் என்னால் தன்னுடைய பாடப்புத்தகத்தை தாண்டி வேறு வகையில் படித்த குழந்தைகள் தான் அந்த மாதிரி. குறிப்பாக போட்டித் தேர்வுகள் இன்றைக்கு வந்து பள்ளி மாணவன் படிப்பது என்பது ஒரு பகுதி. ஆனால் போட்டித் தேர்வுக்கு தயாராக என்பது அந்த பாடப்புத்தகம் உதவாது. அதை தாண்டி அந்த பாடப்புத்தகத்தை 10 மடங்கு அதிகமான விஷயங்களை தெரிஞ்சல் தான் இன்றைக்கி உடைய போட்டித் தேர்வில் பங்கேற்க முடியும். பங்கேற்கிறவங்களும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதில் தான் இருக்குது. அதனால் தேடி சென்று நூல்களை விரிந்துபட்ட அளவில் படிக்கணுன்றதான் வேணும். அது குறைஞ்சிருக்குது. ஆனால் அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களை மாதிரியான ஊடகவியலாளர்கள் தான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம தொலைக்காட்சி மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை படிக்க சொல்லணுன்ற ஒரு உந்துதல் ஏற்படும். அதனால் பெற்றோர்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும். குறிப்பாக வந்து பள்ளிகளில் வந்து நல்ல ஆசிரியர்கள் இருக்கும்போது மாணவர்கள் நல்ல வாய்ப்புகளை கிடைக்கிறதுக்கு ஒரு சூழல் ஏற்படும். அதனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அதை எடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கான வாசிப்புத்தன்மை அதிகப்படுத்தலாம். ஓகே, அந்த இனிஷியேட்டிவ் வந்து பேரண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளர், அவர் எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎம்மில் படித்து போயிட்டு திருப்பி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்து இப்போ வந்து நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. கான்ட்ரவர்சி தான் மெயினாக இருக்கும் அவரோட புத்தகத்தில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் செல்லர்ஸாக மாறிட்டு இருக்கு. அதை படித்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஏன் இது மாதிரி நானே எழுதுவேனே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் ரொம்ப சிம்பிளிஃபைடாக எல்லாருமே எழுத தோன்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது வாதம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நிறையா புக்கை நம்ம கன்சியூம் பண்ணுறப்போ இப்போ நிறைய பேர் குவிண்டன் டாரண்டினோ ஒரு டேரக்டர் இருக்காரு, நிறையா படம் பார்த்தேன் அதனால தான் டேரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி நம்ம வந்து நிறையா புக்கு படிக்கிறப்போ நம்மளுக்கே தெரியாமல் எழுதும் திறமையும் நமக்குள்ளே வந்துடுதா? கண்டிப்பாக படிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலே அவன் வந்து சிந்தனையாளராக மாறிடுறான். அது குறிப்பாக வந்து தாய்மொழியை எந்த அளவுக்கு நேசித்து நம்ம கற்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கான சிந்தனைகள் வளம் அவனுக்கு பெறும். மொழி ஆர்வம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இனத்தை அழிக்கணும்னா ஒரு மொழியை அழிச்சா போதும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இலங்கையில் நடந்த விஷயம் யாழ்ப்பாணம் நூலகம், அது எந்த காலத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கலாம். தமிழ் மொழியை அழிக்கணும், தமிழ் இனத்தை அழிக்கணுங்கிற அடிப்படையில் அந்த நூலகத்தை அழிச்சிட்டாங்க. அதனால் தாய்மொழி என்பது பிரதானம். தாய்மொழி ஏன்னா நம்ம ஆங்கில மொழி தான் இன்றைக்கு நம்மளுக்கு அதிகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. ஆங்கிலேய அரசு இந்தியாவை ஆண்டதன் விளைவு நம்ம ஆங்கில முகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் அது அவசியம். ஆனால் அதையும் தாண்டி தாய்மொழியில் கற்பது தான் அவனுக்கு வந்து நிச்சயமாக உள்வாங்கி கொண்டு இன்னும் விரிந்த அளவில் சிந்தனைகளையும் நினைவாற்றலையும் பெருக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது நீங்கள் நுனி நாக்கில் பேசலாம், அதை வந்து வெளிப்படுத்தலாம் மொழியை நீங்கள் அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி கொண்டு செய்யக்கூடிய விஷயமா எல்லார்ட்டையும் இருக்கிறது. நீங்கள் நகரப்பகுதிகளில் வேணால் இன்றைக்கு சில வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கிராமப்பகுதிகளில் எங்கே இருக்க குழந்தைகளுக்கு. அதனால் வந்து குழந்தைகளுக்கான சூழலை படிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துறதுக்கு நம்ம தான் அதை உதவி செய்யும். ஓகே, இந்த புக் வாசனைலாம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு பழைய டைமில் சொல்லுவாங்க. மெயினாக பழைய புக் வாசனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து புக் வாசனைனா நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது, அது வந்து பிடிக்கவும் பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா படிப்புக்கு மட்டுமே புக்கு கிட்ட போகிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து மாத்திர மாதிரி புக்கோட மகத்துவத்தை பற்றி பேசுகிற மாதிரியே ஒரு நாளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டான புக்ஸ் மட்டும் தான் இப்போ வந்து குழந்தைங்க கையில் வந்துட்டு புழங்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர்த்து அடிஷ்னலாக வந்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினால பள்ளி
பள்ளிக்கூடங்களும் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு புக் டேல வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். இந்த காலை வேலையில் ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து புத்தகம் சார்ந்து நம்மளோட கெஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சின்ன ஒரு தாட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக நிறைய தாட்ஸ் வேணும். அதை வந்து நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய ஒரு டிசிஷன் வரும், எதை எடுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ செகண்டில் நம்மளுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட இன்னொரு தாட் வரும். ஓகே, ஸோ இந்த டிசிஷன் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு தாட்டுக்கே ஒரு உந்துதல் தேவைப்படும். அப்படின்னும் பொழுது பெரிய பெரிய லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து புத்தகம் மாதிரியான ஒரு சிறந்த நண்பன் நிச்சயமா தேவைதான். நிச்சயமா அதை வந்து ஐதவையும் சொல்லலாம். சில பேர் நல்லா கத்தி பேசுவாங்க, சூப்பரா இருக்கும் ரேட்டரி ஸ்கில்ஸ்லாம். அவங்கள வச்சு என்ன தெரியுமா பண்ணா, அவங்க கீழே உட்காந்து அவங்கள பத்தியே புக் எழுதிடணும் அவங்க சொல்றதெல்லாம் வச்சு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் மாதிரி ரொம்ப சைலண்டா நிறைய விஷயங்கள் பேசவே மாட்டாங்க, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அவங்க எல்லாம் சைலண்டா விட்டுரும். ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் புக் எழுதுவாங்க, அதை பார்த்து நம்ம படிச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் இருந்தாலும் அந்த பவுண்டரிஸ் அண்ட் ரூல்ஸ்லாம் உடைக்கிற மாதிரியும் நிறைய பீப்புள்லாம் இருக்காங்க. அவங்களால எழுதவும் முடியும், நம்மளுக்கு புரிக்கிற மாதிரியும் புரிஞ்ச மாதிரியும் பேசவும் முடியும்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் தான் இறையன் பையா சார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சில பேரை நாம் வந்து நல்லவங்க நினைக்கிறதா கெட்டவங்களாக நினைக்கிறதா. நிறைய டைமில் நம்ம சொல்லுவோம், சார் நல்லவங்க நினச்சி ஏமாந்துட்டேன் சார். சார் நான் என்ன சார் பண்ணுறது, நான் வந்து ஒருத்தர் நான் எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவாக தானே சார் நினைக்கணும், அவங்களா கெட்டவங்கன்னு தெரிகிற வரைக்கும் அவங்கள நல்லவங்கன்னு தானே சார் நினைக்கணும் அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப்பு, யாரையும் நம்ப மாட்டேங்க, அவங்க என்ன நைஸாக பேசினாலும் நான் வந்து அவங்கள நம்பவே மாட்டேங்க, எங்கள் அப்பா பணம் கொடுத்தா கூட எண்ணி தாங்க பேக்கெட்டில் வைப்பேன் அப்படின்னு ஒரு குரூப். இதில் யார் சரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தா, இப்போ ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒருத்தட்ட நற்குணங்கள் இல்லைன்னா கூட அதை நீ அஸ்யூம் பண்ணிக்க, அப்படி பண்ணினேன்னா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்கிறார். எமர்சன் ஒரு பெரிய ஸ்காலர், அமெரிக்காவினுடைய புனர் நிர்மாணத்தை பற்றி ரொம்ப சிந்தித்தவர், இந்திய கோட்பாடுகளில் நம்பிக்கை உள்ளவர், யூனிவர்சல் சோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வச்சவர், த அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினவர், பெரிய அறிவாளி. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒருத்தனை நம்பினீங்கன்னா அவன் உங்களுக்கு உண்மையாக நடந்து கொள்வான். ஏன்னா நம்புகிறவங்ககிட்ட எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதர்கிட்ட உண்டு. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி மனிதர்கள் வந்து ரெண்டாக பிரிக்க முடியாது, நல்லவங்க கெட்டவங்கன்னு. நல்லவங்ககிட்டையும் கொஞ்சம் அற்ப குணங்கள் இருக்கும், கெட்டவங்ககிட்டையும் கொஞ்சம் நல்ல குணங்கள் இருக்கும். அந்த நல்ல குணத்தை நம்ம டச் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம அவங்கள எப்படி டீல் பண்ண போகிறோம்? இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹியூமன் பீயிங் யாருன்னா, யார் வந்து மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை தூண்டி விடுகிறானோ அவன் சக்ஸஸ் ஆகிறான். ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோவில் உட்காடுறோம். இந்த ஆட்டோவில் உட்காந்தோடனே அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசணும்னா பாருங்கள், அவர் ரொம்ப சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போவார். அவர் ஏதோ ஒரு வேறு கிரகத்திலேருந்து வந்த மாதிரி, அவர் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் ஆட்டோவே ஓட்டுற மாதிரி. இந்த 10 ரூபா கூட வாங்குறது இல்லையா, அவர் கோடீஸ்வரர் ஆகிட போகிறாரு, ஒரு பெரிய பங்களா கட்டிட போகிறாரு, மற்ற எல்லா இடத்துலையும் ஏமாந்துட்டு வந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் விட்டுருவோம். இந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கிட்ட மட்டும் ஸ்ட்ரிக்டாக அப்படி வச்சுக்கிறது, ஒரு பைசா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேனே அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா வேறு யார்ட்டையும் ஏமாந்துட்டு வந்திருப்பேன், ஏதோ பில்டர்கிட்ட வேறு யார்ட்டையாவது ஒருத்தட்ட. ஆனால் இங்கே ரொம்ப கராராக ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி பாருங்கள், கடைசியில் ஈ வில் டர்ன் அவுட் டு பி எ வெரி குட் ஹியூமன் பீயிங். இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லான சிஇஓஸ் அவங்களாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்கக்கிட்ட ஒரு குணம் இருந்தது. என்னென்னா 12% தான் அவங்களுக்கு அறிவுனால அவங்க முன்னுக்கு வந்தாங்க, வெறும் 12%. அப்போ மீதி 88% அவங்க சக்ஸஸ்க்கு காரணம் என்னென்னா, ஹியூமன் பீயிங்ஸை எப்படி டீல் பண்ணுறாங்க, யார்கிட்ட எப்படி பழகிறாங்க, எப்படி இமோஷனல் இன்டெலிஜென்ஸோடு இருக்கிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி வேலை வாங்குகிறாங்க, வலிக்காமல் ஒரு குறையை சொல்கிறாங்க. இதுதான் முக்கியம். மனிதர்களை நம்புறது, நம்பி அவங்ககிட்ட நல்ல பணிகள்லாம் வாங்கிறது. ஒரு திறமை இருக்கோ இல்லையோன்னு தத்தளிச்சுட்டு இருக்கணும், உன்னால் முடியா போயா செய்ய அப்படின்னு சொன்னோன்னே அவனால் முடியும். முடிஞ்சவனை கூட எதுக்கும் லாய்க்கு இல்லையே, உனக்கு ஒன்றும் வராது, நீ தண்டம் தானே அப்படின்னா அவனால் முடிஞ்சால் கூட அவன் வந்து யூ வில் பிகம் எ நான் பெர்ஃபார்மர். அதனால தான் என்னன்னாக்க, ஹியூமன் பீயிங்ஸை டீல் பண்ணும்போது எப்படி டீல் பண்ணுறோங்கிறது தான் நம்மளுடைய சக்ஸஸ்க்கு காரணம். பாருங்கள், பெரிய திறமைசாலிகள் இருப்பாங்க, ஆனால் அவங்களால ஒரு நிறுவனத்தை நல்லா நடத்த முடியாது.
அவன் பெரிய அறிவாளி இருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் எல்லா தியரியும் தெரியும், மேனேஜ்மெண்ட்டில் எல்லா கான்செப்டும் தெரியும், பெரிய ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிச்சிருப்பான், ஹார்வர்டில் படிச்சிருப்பான், பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து டாக்டரேட் வாங்கியிருப்பான், எல்லாமே இருக்கும். ஆனால் he will be a failure. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் மனிதர்களை எப்படி நடத்துவது, இப்போ எதுவுமே படிக்காமல் மனுஷங்களை எப்படி நடத்துறது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க. ஏன்னா அறிவு விட முக்கியம் வந்து யார்கிட்ட அறிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். நமக்கே எல்லாம் தெரியணும்னு இல்லை, ஆனால் யாருக்கிட்ட போனால் இந்த விஷயம் நடக்கும், யாருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அறிவு இல்லையா, அதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். இப்போ 88% வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறதும் ஒரு விதமான ஒரு கேள்வி. தண்ணி கொண்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா, இது வந்து அதனால் நான் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா அப்படின்னா இல்லைங்க முடியாது அப்படின்னு போக முடியாது. அவர் தண்ணி தான் கொண்டு வருவார், ஆனால் சந்தோஷமாக கொண்டு வருவார். தண்ணி கொண்டு வா அப்படின்னா ஒரு எரிச்சலோடு கொண்டு வருவார். இதுதான் அந்த வித்தியாசம். அதனால் நாம் வந்து எல்லா மனிதர்களிடமும் மென்மையான குணங்கள் இருக்கின்றன என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம். அவர்கள் அந்த நம்பிக்கையை உண்மையாக்குவார்கள். ஏனென்றால் நம் எண்ணங்களில் என்ன இருக்கின்றனவோ அவற்றை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மனிதர்கள் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். இன்றைக்கி ஒரு புக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில புக்ஸ் மட்டும் இல்லை, நடமாடும் புக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பீப்புளெலாம் நம்மளோட லைஃப்பில் மீட் பண்ணோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடந்து வந்த பகுதி தான். இதே மாதிரி நிறைய விஷயங்களோட நாளைக்கு திருப்பி 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கலாம். இன்றைக்கிலேருந்து நம்ம ஒரு புக்காவது படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது பெரிய புக்காக இருந்தாலும் சரி, இல்லை சிறிய புக்காக இருந்தாலும் சரி. ஒரு லிஸ்ட், ஒரு டைம் டேபிள் போட்டு வந்து எல்லாரும் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாருமே போய் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கா இல்லைங்க, அது வழக்கமாக படிக்கிற புக் இல்லையா, நிஜமான புக்கு படிங்கப்பா. ஆமாம், இது மாதிரி வந்து தெளிவான தாட்ஸோட நாளைக்கு மறுபடியும் உங்களை 7 மணிக்கு வந்து சந்திக்கிறோம். வேற ஒரு டாபிக் வர. இது ஹாலிக்ஸ் வணக்கம். இனிய பாய். என்று Varun and Soumya.